என்னோட ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குமா நடக்காத இதில் பழைய குழப்பங்கள் இருக்கு. சில பேர் நடக்கும்ன்றாங்க, சில பேர் நடக்காதுன்றாங்க, சில பேர் எக்ஸுக்கு நடக்காதுன்றாங்க, சில பேர் புது ரிலேஷன்ஷிப்புக்கு நடக்கும்ன்றாங்க, சில பேர் இந்த பர்சன் மைண்டில் நினச்சா நடக்காதுன்றாங்க, புது பர்சன் தான் நடக்கும்ன்றாங்க. இப்போ இதோடைய குழப்பங்கள் என்ன, ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்றதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் நடந்துடும். அதுக்கு ரெண்டு ரூல்ஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த பர்சன் சிங்கிளாக இருக்கணும். அவங்க மேரீடாவோ இல்லை கமிட்டடாவோ இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு ரூல்ஸ். அதாவது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் யாரையும் ஹர்ட் பண்ணுறதா இருக்கக்கூடாது, வேறு ஒருத்தவங்களோட பிடுங்கிக்கிறதா இருக்கக்கூடாது. அப்போ அவங்க கமிட்டடாக இருக்கிறாங்க, இல்லை ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணுறீங்க, வேற ஒருத்தவங்களுடைய பொருளுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்காது. இது ஒன்று. இன்னொன்று, இதை தாண்டி நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு நடந்துடும். இது உங்களுடைய எக்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு நடந்துடும். ஆனால் எப்போ நடக்கும், பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கணும். இது நடக்கும் அப்படின்னா இது எப்போ நடக்கும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு, இங்கே எல்லாமே எனர்ஜி வைஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போது எந்த எனர்ஜி அலைன் ஆகுதோ, ரெண்டு எனர்ஜி மேட்ச் ஆகுதோ, அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்துடும். இந்த அலைன் எனர்ஜி மேட்ச் ஆகலை, நம்மளோட எனர்ஜியும் இன்னொரு எனர்ஜியும் மேட்ச் ஆகலை, ஆற்றலும் இன்னொரு ஆற்றலும் மேட்ச் ஆகலைன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. அதில் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த காருடைய எனர்ஜி மாறாது, அந்த காரோட எனர்ஜி அப்படியே இருக்கும். அப்போ நம்மளோட எனர்ஜியை எப்போ வேணாலும் அந்த காருடைய எனர்ஜியோட ஒத்து போகிற மாதிரி வச்சு அந்த காரை நம்ம அட்ராக்ட் பண்ணிடலாம். இல்லை வேறு ஒரு பொருள், பணத்தோடைய எனர்ஜி அங்கிட்டிருந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாப், அந்த எனர்ஜி மாறாது, அப்படியே இருக்கும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு கான்ஷியஸ் மைண்ட், ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்ட், கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஃப்ரீ வில், கர்மா, கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் அப்படின்னு இன்னொருத்தவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. அப்போ இதை தாண்டி எப்படி அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? இது முதல்ல நடக்குமா? இதெல்லாம் நடக்கும். ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களோட தாட்ஸ் ஃபீலிங்ஸையே கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியல. ஸோ யோசிச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வாரத்தில் பாசிட்டிவாக இருக்க முடிஞ்சுதா? நான் சொல்கிறது வெறும் 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் பாசிட்டிவ் கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக கவலைப்படாமல் அவுட்டர் வேர்ல்டில் நடக்கிறது, வெளியே யாராவது உங்களை திட்டியிருப்பாங்க, கோவப்படுத்தியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் கோவப்படாமல் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போகாமல் முழுக்க இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள் உங்களுடைய கண்ட்ரோலில், உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படின்னா உங்களால் இதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இல்லை, என்னோட தாட்ஸ், என்னோட ஃபீலிங்ஸ் என் கண்ட்ரோலில் இல்லை, என்ன மீறி நெகட்டிவ் நடக்குது, என்ன மீறி நான் அவுட்டர் வேர்ல்டில் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் தயாராகலை. அப்போ உங்களால் உங்களுடைய ஆள் மனதையே கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களால் உங்களுடைய கர்மாவையே ஹேண்டில் பண்ண முடியல. இன்னொருத்தவங்களோட ஆள் மனதை, இன்னொருத்தவங்களோட கர்மாவை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ இதனால தான் அட்டாச்மெண்ட்டை விடணும், லெட் கோ பண்ணணும்னு எதுக்கு சொல்கிறோம்? முதல்ல நம்மளை சரி பண்ணிக்கணும். இன்னும் நம்மளே நெகட்டிவாக இருக்கும் அப்படின்லாம் இருக்கோம்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட்டு நடக்காது. அப்போ நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் ஹீல் ஆகிட்டேன்ப்பா, இப்போ எனக்கு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வரல, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன், அட்டாச்மெண்ட் இல்லை, அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்லன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னா ஃபஸ்ட் இந்த எக்ஸ் மேட்ருக்கு வரும். எக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா? பண்ண முடியும். ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த எக்ஸ் அப்படின்றவங்க அவங்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சப்கான்ஷியஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இது எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ டெம்பரவரியாக நீங்கள் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு இன்டென்ஷன் தெளிவாக எழுதி, டெய்லி விஷுவல் பண்ணி, டெய்லி அஃபர்மேஷன் பண்ணி, மெடிடேட் பண்ணி நீங்கள் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய எனர்ஜி, திங்கிங், அவங்க அவுட்டர் வேர்ல்டில் நடக்கக்கூடிய விஷயம், அவங்களுடைய கர்மா பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். அவுட்டர் வேர்ல்டில் மாற அவங்களோட திங்கிங், எமோஷன், ஃபீலிங்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். உங்களால் இப்போ நீங்கள் இருக்க ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண முடியுமா? லைஃப் லாங் மெயின்டைன் பண்ண முடியுமா? சரி, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சூப்பர் அப்படின்னு ஒரு நாள் நம்ம அஃபர்மேஷன் பண்ணலாம், விஷுவல் பண்ணலாம், இல்லை கிடைக்கிற வரைக்கும் எக்ஸைட்டடாக நம்ம பண்ணுவோம். கிடைச்சதுக்கப்புறம் அப்பாடா இன்னும் அவங்க என்கிட்ட நல்லா பேசுகிறாங்கன்னு லைஃப் லாங் உங்களோட எனர்ஜியும் அவங்களோட எனர்ஜியும் மேட்ச் பண்ணி எஃபோர்ட் போட உங்களால் முடியுமா? முடியும் அப்படின்னா ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ முடியும்னு ஒரு ஆர்வத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி திரும்ப அவங்களோட வைப்ரேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூ வரலாம். அப்போல்லாம் நீங்கள் நெகட்டிவ் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. அப்போ அந்த டைமில் நீங்கள் நெகட்டிவாக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போலாம் என்ன நடக்கும்? அப்போது உங்களோட எனர்ஜி மாறுது, அவங்களோட எனர்ஜி ஒத்து போகாதப்போ திரும்ப அந்த பிரேக்கப் வரலாம். என்கிட்டே நிறைய பேர் வருவாங்க, ப்ரோ சூப்பர் ப்ரோ, உங்களோட கோர்ஸை நான் பார்த்தேன்,
சோல்மேட் கோர்ஸை நான் பார்த்தேன், மேனிஃபெஸ்ட் நான் பண்ணிட்டேன், என்னோட எக்ஸ் வந்து வந்துட்டாங்க, 1 மந்த்தில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ண அடுத்த மாதமே மறுபடியும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்களா, கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது இல்லை நான்ப்பா விட்டுட்டேன், நடந்த உடனே விட்டுட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நடந்த உடனே விடும்போது உங்கள் எனர்ஜி மாறுது, அவங்க எனர்ஜி மாறுது, மறுபடியும் பழைய பிரேக்கப். திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி மாறும், அவங்க எனர்ஜி மாறும், திரும்ப பிரேக்கப். இதனால தான் எக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. பண்ண முடியாதுன்னு சொல்லலை, பண்ணாதீங்க. பண்ணால் ரொம்ப உங்களுக்கு நெகட்டிவ் வரும். ஸோ திரும்ப 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 அதே லூப்பில் மாட்டி ஐயோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதனால பெட்டர் உங்களோட எக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை என் லைஃப் லாங் நான் நெகட்டிவ் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஃப்ரீவில். பட் இது பாசிபிள் இல்லை. அதாவது நீங்கள் அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ண பாசிபிள் இல்லை, மேனிஃபெஸ்ட் பண்ண பாசிபிள் இல்லைன்னு சொல்ல பாசிபிள். ஆனால் உங்களோட எனர்ஜியை மெயின்டைன் பண்ண முடியாது. அது ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. லைஃபையே நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட ஒப்படைக்க போகிறீங்க. உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. அவ்வளோதான், ஃபுல்லாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு வேறு எந்த நெகட்டிவ் அப்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்தாலும் இவங்க எனர்ஜி மாறி மறுபடியும் அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய 100 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் இறங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னா அதுவும் முடியும். ஆனால் எப்போ முடியும்னா உங்களுடைய எனர்ஜி அவங்களுடைய எனர்ஜியை விட பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களால் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் எனர்ஜியை விட அவங்க எனர்ஜி பவர் கம்மியாக இருந்ததுன்னா பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பாசிட்டிவாக ஒரு பர்சன் இருக்கான், நெகட்டிவாக ஒரு பர்சன் இருக்கான், 2 பேரையும் ஒன்றா மீட் பண்ண விடுறோம் அப்படின்னா என்ன நடக்குதோட ரிசல்ட் போக போக ஒன்று இந்த பாசிட்டிவ் பர்சன்னால இந்த நெகட்டிவான பர்சனும் பாசிட்டிவாக மாறுவான், இல்லாட்டி இந்த நெகட்டிவான பர்சன்னால இந்த பாசிட்டிவான பர்சன் நெகட்டிவாக மாறுவான், இல்லாட்டி இவன் நெகட்டிவாகவே இருப்பான், இல்லை இவன் பாசிட்டிவாகவே இருப்பான். இந்த மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும், 3 ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜியும் வின் பண்ணாது, நெகட்டிவ் எனர்ஜியும் வின் பண்ணாது. யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க வின் பண்ணும். இப்போ 10 பேர் நெகட்டிவாக இருக்கானா, ஒரே ஒருத்தன் பாசிட்டிவ் உள்ளே வரானா, இப்போ இந்த 10 பேரோட நெகட்டிவ் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 10 பேரோட திங்கிங் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவனையும் நெகட்டிவாக மாற்றிடும். அதே இது 10 பேர் ஒருத்தன் பாசிட்டிவாக இருக்கானா, அவனுக்குள்ளே ஒரே ஒரு நெகட்டிவான ஆள் போனானா இந்த 10 பேரோட பாசிட்டிவ் இவனையும் பாசிட்டிவாக மாற்றிடும். கூடவே இருக்க அப்போ நெகட்டிவும் வின் பண்ணாது, பாசிட்டிவ் வின் பண்ணாது. யார் பவர்ஃபுல்லான எனர்ஜியோ அதுதான் வின் பண்ணி. இப்போ நான் சம்திங் ஏதோ ஒரு ஜூஸ் கடை நான் போட்டிருக்கேன், ஒரு சம்திங் ஏதோ ஒரு வாட்டர்மெலன் கடை நான் போட்டிருக்கேன், வாட்டர்மெலன் ஜூஸ் கடை நான் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து என்கிட்ட ஜூஸ் வாங்கணும் நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னோட தாட்ஸ் அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் நடந்து போகிறீங்கன்னா என்னோட தாட்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணி ஆமாம் வெயிலாக இருக்கே சரி இந்த ஜூஸ் குடிக்கலாமே அப்படின்னு நீங்கள் வருவீங்க, வந்து இந்த ஜூஸை நீங்கள் குடிப்பீங்க. அப்போ வெயிலாக குடிக்கலாமே, அப்போ என்னோட தாட்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணி நீங்கள் வருவீங்க. அதே இது ஒருவேளை நீங்கள் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து பயங்கர ஓட்டமாக இருக்குது, பேங்க்குக்கு போகணும், ஜொல்லை திருப்பணும், அந்த ஜொல்லை வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அதில் பணம் வாங்கி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் போனால் அப்படி பயங்கரமாக உங்களுக்கு தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, பயங்கர பிஸியாக இருக்கீங்கன்னா இங்கேருந்து நான் என்ன தான் நீங்கள் ஜூஸ் வாங்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய எனர்ஜி இன்னும் பவர்ஃபுல்லாக வேறு எதை பற்றின ஃபோக்கஸ் இருக்கனால நீங்கள் பாட்டுக்கு ஜூஸ் வாங்காமல் நடந்து போயிடுவீங்க. அப்போது இந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும்னா யாருடைய எனர்ஜி பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது முக்கியம். எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், இல்லை அதை தாண்டி நான் பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இருக்கலாம். ஸோ என்னுடைய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து என் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து வேறு ஸ்கூலில் நான் படித்தேன், அங்கேருந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஸ்கூலில் நான் மாறுறேன். 8th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஸ்கூலில் நான் மாறும்போது அங்கே பசங்க எல்லாருமே அதிகமாக அந்த கெட்ட வார்த்தை வந்து பயங்கரமாக பேசினாங்க, பேட் வேர்ட்ஸ் பயங்கரமாக பேசினாங்க. ஸோ என்கிட்ட சொன்னாங்க, இன்னொரு பையனை கை காமிச்சு, நான் பேச மாட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இன்னொரு பையனை கை காமிச்சு என்ன சொன்னாங்க, இங்கே பாடுறா அவனும் போன வருஷம் தான் வந்தான், அவனும் கெட்ட வார்த்தை பேச மாட்டான், ஆனால் போக போக நாங்கள் பேசுகிறத பார்த்து அவன் அந்த கெட்ட வார்த்தையை பழகி அவனும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான், இதே மாதிரி தான் நீயும் இப்போ வந்திருக்க புதுசாக இருக்க, போக போக எங்கள் கூட சேர்ந்து பயங்கரமாக நீ பேச ஆரம்பிச்சிருவ அப்படின்னு 8th ஸ்டாண்டர்டில் என்கிட்ட சொன்னாங்க. அது அப்படியே 10th ஸ்டாண்டர்ட் ஆச்சு. 10th ஸ்டாண்டர்டுடைய ரிசல்ட் என்ன நடந்தது அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய 5 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா என்கிட்ட, அவங்க எல்லாருமே 10th ஸ்டாண்டர்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா என்கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் கெட்ட வார்த்தையே பேச மாட்டோம்டா அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த குரூப் ஆஃப் 5 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நெகட்டிவ் கெட்ட வார்த்தை பேசுன எல்லாருமே இப்போ கெட்ட வார்த்தையே பேசுகிறதில்ல. அது லைஃப் லாங் அவங்க மெயின்டைன் பண்ணுறோம். இன்ன வரைக்குமே அதில் ஒரு 3-4 பேர் ஸ்டில் கெட்ட வார்த்தை பேசாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி என்னோடய ஹோல் கிளாஸுமே நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா வருண் இருக்கான் இந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு அவங்கள நான் எதுவுமே பண்ணல. அவன்கிட்ட போய் நீ பேசாத உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதெல்லாம் இல்லை, நான் எதுவுமே பண்ணல, நான் வாயை கூட திறக்கல. நான் ஸ்டில் என்னோட ப்ரெசன்ஸில் என்னுடைய வைப்ரேஷனில் பாசிட்டிவாக நான் இருந்தேன். அது ஒரு ஹோல் கிளாஸையே என்னுடைய ப்ரெசன்ஸ் ஹோல் கிளாஸையே சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்போ நம்மளுடைய எனர்ஜி தான் முக்கியம், யார் பவர்ஃபுல்லாக இருக்கா அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல இது எனக்கு நேச்சுரலாக வந்துச்சு, நான் ப்ராக்டிசஸ்லாம் நான் எதுவுமே பண்ணல, ஏதோ
காடோட கிரேஸ் எனக்கு நேச்சுரலாக இது வந்துருச்சு. இது வந்து நான் எஃபோர்ட் போட்டு பண்ணேன்னு உங்ககிட்ட நான் சொல்லலை. நான் ஜஸ்ட் என்னுடைய ப்ரெசன்ஸில் நேச்சுரலான ஸ்டேட்டில் எதையுமே யாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கல. என்னோட ஸ்டேட்டில் நேச்சுரலாக நான் இருந்த எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்க அவங்களா சேஞ்ச் ஆனாங்க, என்கிட்டயே வந்து சொன்னாங்க. இன்னும் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னுடைய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட வார்த்தையை அவங்க பேசுறதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. அப்போ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களோட பார்ட்னர் இருக்காங்க. உங்களோட தாட்ஸ் அவங்களுடைய எனர்ஜியை விட பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இல்லை அவங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க, நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியே ஆகணும், இல்லை வேறு ஏதாவது பயங்கர தாட்ஸ் உங்களை விட அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல யார் பவர்ஃபுல் எனர்ஜியோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இதனால தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட வைப்ரேஷனை மாற்றிக்கிட்டீங்க, நேச்சுரலாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய பர்சன் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அப்போ நீங்கள் எஃபோர்ட் போட தேவையில்லை, ஸ்டில் அந்த வைப்ரேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தனால, நீங்கள் ஹாப்பியாக இருந்தனால, அதாவது உங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணனால அதுக்கு மேட்சான பர்சன் வருவாங்க. அப்போ கரெக்டான மைண்ட் செட்டில் அப்போ இவங்க உங்களோட லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க க்ரோ ஆகிறதுக்கு, நீங்கள் அவங்களோட லைஃப் க்ரோவாக ஹெல்ப் பண்ணுவீங்க. இது அப்படியே ஒரு மியூச்சுவலாக சூப்பராக போகும், நேச்சுரலாக போகும். இது பிரேக்கப்னு நடக்காது. நீங்கள் எஃபோர்ட்டே போட தேவையில்லை. ஏன்னா இது எஃபோர்ட்லெஸ்ஸாக கிடைச்ச ஒரு விஷயம். நம்ம எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணோம், அது லைஃப் லாங் எஃபோர்ட் போட்டு அந்த எனர்ஜியை நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ரெடியாக ஸோ நான் நிறைய பேருக்கு நான் சொல்லி பார்த்தேன், ரெடின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ரெடின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். பட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அந்த பயந்து நம்மளால் இருக்க முடியாது. அதனால தான் பெட்டர் எக்ஸை மெயினாக மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். முடியாதுன்னு இல்லை, பண்ண வேணாம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் சாய்ஸ். இதை யாருமே மெஜாரிட்டி சொல்ல மாட்டாங்க. நடக்கும்னு சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. அந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்கு பின்னாடி என்ன நடக்குது, சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுவும் நமக்கு தெரியாது. நம்ம ஜென்ரலாக எக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்களே, நல்லா இருக்காங்களே, மேனிஃபெஸ்ட் நடந்துச்சுன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். திரும்ப அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சா ஆகலையா அது நமக்கு தெரியாது, நல்லா போயிட்டுருக்கா இல்லையா. அதனால நீங்கள் அவேராக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் மெயினாக இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாக நான் உங்களுக்கு மேக் பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு கான்செப்டே கண்டிப்பாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி. எந்த வைப்ரேஷன் பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த எனர்ஜி தான் வின் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? இதை பார்த்துட்டு வாங்க. உங்களோட கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க சார். பட் நவடேஸ் பிஸ்னஸ் இஸ் குட் பி வெரி குட், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே டெலிகேஷன் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஹோம்ஸ் தமிழ் வருண் சார் தான் போய் சேரும். லைவ் கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே எனக்கு காலையில ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காசு வந்து எனக்கு பேங்க்குக்கு வந்துருந்துச்சு. அப்பேக்க நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன்னா ஜப் பண்ணி போடேக்க சப்போஸ் எனக்கு இந்த ஒர்க் கிடைச்சிட்டுதுன்னா உங்களுக்கு அனுப்பணுமெண்டு உண்மையாவே கிடைச்சிட்டுது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஒரு 21 டேஸ்ல என்ன நீங்க இப்படி மாத்தி இருக்கீங்க. இதே மாதிரி உங்களாலையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை, பௌர்ணமி அப்போ ஒரு லைவ் நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் 100% ஹேப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ் மட்டும்தான் என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நம்ம லைவ் கிளாஸில் மீட் பண்ணலாம். யூனிவர்ஸ் இப்படியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி நான் உங்களோட கிளாஸில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.